யாருமே எழுதலை யாஜூஜ் மாஜூஜ் பற்றிங்கிறாங்க. ஆனால் யாஜூஜ் மாஜூஜ் பற்றி இவர் எழுதியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல அவர் சுப்ஹானல்லாஹ் ஒரு டிரான்ஸ்லேஷன் அவர் சொல்லியிருக்கிறாரு. குல்லு ஹதபின் யன்சிலூன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வார்த்தையை பயன்படுத்துகிறான். யாரை பற்றி? அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் ஒவ்வொரு உயரத்திலும் பரவி விடுவார்கள் சொல்லி நாம் மொழிபெயர்க்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மொழிபெயர்க்கிறாங்க. இந்த ஹதஃபுக்கும் யன்சிலூனுக்கும் அவர் மீனிங் கொடுக்குறாரு பாரு. யாரு? முனாசிர் ஹசன் கிலானி. பார்த்துட்டு எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. யன்சிலூன்ங்கிற அந்த ஒரு வார்த்தை போது இது வெள்ளைக்காரர்கள் தான் யாஜூஜ் மாஜூஜுங்கிறது குறிக்கும். என்ன சொல்றான்னா, யன்சிலூன் அப்படிங்கிறது வலுக்கி கொண்டு போறது, நீர் தண்ணீர்ல வலிக்கிட்டு போறதை குறிக்கும் நேரடியா. அதனாலதான் அவன் பாரு வார்த்தையில் கூட எழுதியிருப்பாங்க, நீரை போல் வலிந்து ஓடும் நீரை போல் பரவி விடுவார்கள் சொல்லி இதுல அந்த ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருப்பாங்க. யாஜூஜ் மாஜூஜ் உயரத்தில் வலிந்தோடும் நீரை போல் பரவி விடுவார்கள். இந்த யன்சிலூனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரான்ல இன்னொரு இடத்துல வரும், இந்த குதித்து ஓடும் இதை போல் அப்படின்ட்டு. இப்போ இதுல என்ன அப்படின்னா அவர் மேட்ச் பண்றாரு. முனாசிர் ஹசன் கிலானி என்ன சொல்றாருன்னா, இந்த கடல் வழியாக பரவுவார்கள் இருக்கு. கடல் வழியா வந்தவன் யாரு? கொலம்பஸ் யாரு? வாஸ்கோட கோமா யாரு? இவன்லாம் யாரு? நீர் வழியாக போய் அவர்கள் பிடிப்பார்கள். அப்ப இவங்க தான் வந்திருக்கிறாங்க, டச்சுக்காரனா வந்திருக்காங்க. இதை தவிர வேற எவனுக்குமே அது குறிக்கப்பாரு. அல்லாஹ் ஒரு வார்த்தை பயன்படுத்துறான், அதுல மொத்த ஹிஸ்டரி நீங்க அடக்கலாம். யன்சிலூனுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா, வேகமாக பயணம் செய்வது. இவர்களுடைய சவாரி வேகமா இருக்கும் அப்படின்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சபட்ட வேகம் என்ன? ஒரு குதிரை 1 horsepower, 2 HP மோட்டரு, 3 HP மோட்டர்லாம் யார் கண்டுபிடிச்சா? எல்லாம் யாஜூஜ் மாஜூஜ். அவர்களுடைய பயணம் செய்யக்கூடிய அந்த வாகனங்கள் வேகமா இருக்குங்கிறதும் குறிக்கும். நீர் வழியாக வந்து அடைந்தார்கள்னு குறிக்கும். உலகம் பூரா பரவுவாங்கன்னு இருக்கும். உலகம் பூரா வெள்ளைக்காரங்க போனானா இல்லையா? எங்கெங்க அவன் போயிருக்கான். அப்ப அந்த ஒரு வார்த்தையை வச்சு அவர் விளக்குறார். இன்ஷால்லா அது சம்பந்தமா யாஜூஜ் மாஜூஜ் தேவபந்து உலமாக்களுடைய, அப்போ தேவபந்து உலமாக்களுக்கு தெரியல. இதுதான் பிரச்சனையே. இப்போ இன்னைக்கு ஜமாத் இஸ்லாமியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு யாஜூஜ் மாஜூஜ் சப்ஜெக்ட் புதுசாக தெரியுது. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், என்ன யாஜூஜ் மாஜூஜ் சப்ஜெக்ட் நீங்கள் பேசுகிறீங்க, புதுசாக இருக்குது அப்படிங்க. எங்கேருந்து உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு? இல்லைங்க, மௌலானா மௌதூதியுடைய புக்கு பார்த்தோம், அதுலேருந்து தெரிஞ்சு. என்ன சொல்கிறீங்க, மௌலானா மௌதூதி யாஜூஜ் மாஜூஜ் பற்றி நீங்கள் சொல்கிறாங்க? ஆமாங்க அப்படின்னா, அதாவது தனியாக புக் எழுதிருப்பாங்க. இல்லைங்க, குரான் தப்சீரில் தாங்க இருக்குது அப்படின்னு. 18வது அவங்க இங்கே புக் ஸ்டாரில் தான் அது பார்த்தேன், இங்கே புக் ஃபேரில் தான் போட்டேன். எனக்கு இம்ரான் ஹுசைன் யாஜூஜ் மாஜூஜ் பற்றி பேசுகிறதே எனக்கு தெரியாது. இங்கே ஒரு அது சலசலப்பாகி அதில் ஒருத்தர் சொல்கிறார், நீ இம்ரான் ஹுசைனை பார்த்து காப்பி அடிக்கிறங்கும் போது தான் யார் பார்த்து இம்ரான் ஹுசைன், அதுக்கப்புறம் தான் அவரை தேடி படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இம்ரான் ஹுசைன் யாருன்னே நமக்கு அந்த அளவுக்கு பழக்கம் இல்லாத, பரிச்சயம் இல்லாத ஒரு மார்க்க ஸ்காலர், அந்த அளவுக்கு ஒரு இதுதான் இருந்தது தவிர இவர் இதையெல்லாம் சொல்றாருன்னு நமக்கு தெரியாது. அப்ப விஷயம் என்னன்னா, அவர்களுடைய அந்த தலைமை அறிஞர்கள் என்ன எழுதுனாங்கிறது கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியல. அப்ப அதே மாதிரி தான் சலஃபுகள் கிலாஃபத்தை பத்தி என்ன எழுதியிருக்காங்க சலஃபுகளுக்கு தெரியல. யாஜூஜ் மாஜூஜ் பத்தி மௌலானா மௌதூதி என்ன எழுதியிருக்காருன்னு ஜமாத் இஸ்லாமியில் இருக்கிற சகோதரர்களுக்கு சில பேருக்கு தெரியல. அதே மாதிரி தான் தேவபந்து உலமாக்கள் யாஜூஜ் மாஜூஜுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. அதனால என்ன பண்றாங்க, நவீன வழிகட்ட கருத்துக்கள்ங்கிறாங்க. இவரை தாங்குறாங்க. யாரா? இவர் சிறந்த ஆலிமு, இவர் மரக்கண்டவர் அப்படிலாம் சொல்றது இல்லை. ஆனா இந்த விளக்கத்தை சொல்றவங்க என்ன சொல்றாங்க, மரக்கண்டவர். அப்ப இவர் சொல்லியிருக்கிறல்ல அதே விளக்கம் சூப்பரா. இவர் மட்டும் சொல்லல, இன்னொருத்தர் இவர் சொல்லிக்கிறதா அதுவும் சொல்றாரு அந்த புக்கில். அது இன்ஷால்லா அது சம்பந்தமா அந்த புக்கவே தனியா ஒரு டாபிக்கா பார்த்துருவோம். அப்ப இந்த யாஜூஜ் மாஜூஜுடைய டாமினேஷன் வர்ற வரைக்கும் இந்த ஊருடைய தடை என்ன ஆகும், நீக்கப்படாது, விலக்கப்படாது அப்படிங்கிறது இந்த இடத்துல புரியுது. இதிலே அல்லாஹ் ஹராமாக்குனதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கு, புரிஞ்சுங்க. இந்த இஸ்மாயில் சலஃபி வந்து அவன் சகோதரர் சொல்றாருல, அல்லாஹ் ஹராமாக்குனா எப்படி அப்படின்னு. ஹராமாக்குறதுன்னா எப்படின்னா, பன்னிக்கறி ஹராமுன்னு டைரக்டா அல்லாஹ் சொல்றான்ல. பன்னிக்கறி இந்த மாதிரி என்ன அல்லாஹ் அல்லாதவர்களோட பேர் சொல்லி அறுக்கப்பட்டது, ரத்தம், இது மாதிரி நேரடியா மட்டும் ஹராம் கிடையாது. குரான்ல அல்லாஹ் ஆக்குறதுனா அல்லாஹ் வந்து மனிதர்களை கொண்டு ஆக்குவதும் அடங்கும். நேரடியா அல்லாஹ் ஆக்குறது அந்த மாதிரி கிடையாது. உதாரணத்துக்கு சில விஷயங்கள் பாருங்க. அல்லாஹ் சொல்றான், நபியே நீர் கூறும், உங்களுக்கு மேல் இருந்தோ உங்களுக்கு கால்களுக்கு கீழ் இருந்தோ ஏதேனும் ஒரு வேதனை உங்கள் மீது இறக்கவும் அல்லது உங்களை பல்வேறு கூட்டமாக பிரித்து உங்களில் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்திற்கு துன்பம் தருவதை மற்றொரு கூட்டத்தார் சுவைக்கும்படி செய்யவும் அல்லாஹ் ஆற்றலுடையவன்.
அதாவது நமக்குள்ள வர்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான், தன்னுடைய ஆற்றலுங்கிறான், நான் செஞ்சேங்கிறான். அப்ப தண்டனையுடைய வகைகள், அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி வரும், வானத்திலிருந்து வரும், பூமியிலிருந்து வரும், நமக்குள்ள இந்த இந்துத்துவ சாட்டி விட்டு அல்லாஹ் அடிப்பான். அப்ப இதுவும் அல்லாஹ்வுடைய செயல்களில் அடங்கும். அப்ப அல்லாஹ் யூதர்களை ரோமர்கள் மூலமாக சாட்டி, அதுதான் அல்லாஹ் சொல்றான், சாட்டினும் தானே சொல்றான் 17:7 அவர்கள் வேறொரு பகைவர்களை உங்கள் மீது நாம் சாட்டி விட்டோம்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் சாட்டி விட்டதும் எதுல வரும், அல்லாஹ் ஹராமாக்குன அவன் கடுப்புல ஒரு ஒப்பந்தம் போடுறான். யாரு, பைசாண்டின் எம்பையர். இவனுங்க மட்டும் மறுபடியும் ஜென்மத்துக்கு இங்க வரக்கூடாதுன்ட்டு. அப்ப இது யாரு போட்ட ஒப்பந்தம், போட்டது இவனா இருந்தாலும் பைசாண்டின் எம்பையரா இருந்தாலும் அதை போட வச்சது அல்லாஹ். அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஹராமாக்கி வச்சிருந்தான். அப்ப அந்த நிலை தொடர்ந்துகிட்டே இருந்தது. அதே குர்ஆன்ல 9:14 அல்லாஹ் சொல்றான், அவர்களுடன் போர் புரியுங்கள். மக்கா காஃபிர்களை பார்த்து சொல்றான், காஃபிர்களுக்கு எதிராக போர் புரியுங்கள், உங்கள் கைகளால் அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான், அவர்களை இழிவுபடுத்துவான்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ கைகள் யாருது, முஸ்லிம்களது, தண்டனை யாருது, அல்லாஹ். இதே தான் இங்கேயும் ஹராமாக்குனது யாரு, பைசாண்டின் எம்பையர். ஆக்குனது யாரு, அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் ஒரு காயினை வச்சு இன்னொரு காயினை பாக்கெட் பண்ணுவான். இதை புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அடிப்படையில் இது ஹராமாக்கப்பட்டது. இந்த ஹராமாக்கப்பட்டதுடைய அந்த அக்ரிமெண்ட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அக்ரிமெண்ட்டை எழுதுறாங்க. எந்த நேரத்தில், இந்த பைசாண்டின் எம்பையர்கிட்ட இருந்து இப்போ பவர் யார்கிட்ட ஷிஃப்ட் ஆகுது, முஸ்லிம்களிடம் ஷிஃப்ட் ஆகுது. எப்போ, ஹிஜ்ரி 15 அன்றிலிருந்து அந்த பவர் யார்கிட்ட அப்படியே தொடர்ச்சி கொஞ்சம் மாறியது. நடுவில் யார்கிட்ட இருந்தது, 1917 வரைக்கும் உஸ்மானிய கலீஃபாவிடம் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து உஸ்மானிய கலீஃபா இருந்தார் இல்லையா, கடைசி கலீஃபா, அவர் வரைக்குமான அந்த காலகட்டத்தில் யூதர்களால் நிலம் வாங்க முடியாது, அந்த இடத்தில் குடியேற முடியாது. இது அல்லாஹ் ஹராமாக்கி இருந்தான். என்னைக்கு இந்த பால்ஃபோருங்கிற ஒரு யாஜூஜ் மாஜூஜ் மூலமாக அந்த டிக்ளரேஷன் போடப்பட்டதோ அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு என்ன ஆகுது, அந்த அனுமதி கிடைக்குது. இந்த ஒப்பந்தத்தையும் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த ஒப்பந்தம் சும்மா எடுத்துக்க முடியாது, ஏதோ உமர் ரலியல்லாஹு அவர்கள் செய்து விட்டார்கள். அலைக்கும் மின் சுன்னத்தின் வ குலஃபாய வ ராஷிதீன் வல் மஹதியின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்கள் மீது என்னுடைய சுன்னத்தும் குலஃபாய ராஷிதீன்களுடைய சுன்னத்தும் என்னது கடமை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த கலீஃபா உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா, யூதர்கள் ஜெருசலத்தில் குடியிருக்க கூடாது இது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் அதில் எழுதுறாங்க. பேக்ட் ஆஃப் உமர் அப்படின்னு நீங்க அடிச்சு பாருங்க, யூடியூப்ல கூகுளில் அடிச்சு பாருங்க, விக்கிபீடியால பேக்ட் ஆஃப் உமர், உமர் ரலியல்லாஹு ஒப்பந்தம். இது இன்டர்நேஷனல் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் இல்லைன்னா இவன் எதுக்கு டிக்ளரேஷன் பண்ணணும், யாரு, தடையே இல்லைன்னா இவன் எதுக்கு நீக்கணுங்கிறான், யாரு, பால்ஃபோர் டிக்ளரேஷன் மூலமா தடை நீக்கப்படுறான். தடையே இருந்தது இல்லைங்கிறாங்க யாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய வஹாபி சகோதரர்கள். அப்போ தடையே இல்லைன்னா அதாவது நீங்க அந்த காலத்தில் இருந்திருந்தீங்கன்னா சும்மாவே கொடுத்துருப்பீங்களாட்டிருக்கு, பிரச்சனையே இல்லையாட்டிருக்கு, எடுத்துட்டு போமாப்ல, உனக்கு இல்லாத எல்லாம் ஒன்று தான், எல்லாம் நம்மளுக்கு தான் அப்படின்னு. தடையே இல்லைன்னா இவன் எதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு உலக போரே நடத்தி அக்கப்போர் பண்ணி அத்தனை உயிரை ஓட்டி இதை வாங்கி கொடுக்குறான். அதை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்னி வரைக்கும் அதை முழுசா அவங்களால அதை கொண்டு போய் குடியமர்த்த வைக்க முடியல. அது ஒரு தடையே இல்லைங்கிறார் யாரு, இவர் ஆலிமுங்க, இவர் தான் சொல்றாரு. இப்போ இவரை வச்சு தான் இப்போ புரிஞ்சுங்க பாருங்க, உங்களுக்கு நமக்கு அறிவு இல்லை, மார்க்கம் பேசுவது உங்களுக்கு என்ன இது இருக்கு, உங்களுக்கு என்ன தெரியும், வரலாறு நீங்க என்ன தப்பு பேசுறீங்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, ஜெருசலத்தில் யூதர்கள் குடியிருக்க கூடாது, இந்த வார்த்தை அப்படியே இருக்கு. இது எங்க இருக்கு, தபரியில் எடுத்து பாருங்க, தபரி இருக்குல்ல வரலாற்று நூல், அதுல 2வது வால்யூம்ல 371வது பேஜ், தாரிக் இப்னு ஹல்லுதூன் அதுல 1வது வால்யூம்ல 271வது பேஜ், அரபியில கூட இருக்கு, போய் பார்த்தீங்க. இது அதெல்லாம் வரலாற்று நூல்கள் எல்லாத்துலேயுமே ஜெருசலம் கைப்பற்றப்பட்ட சம்பவத்தை நீங்க எடுத்து பாருங்க. அப்போ அந்த ஒப்பந்தத்தில் இதுவும் இருக்கும், விக்கிபீடியாலையும் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அவனும் இன்னைக்கு போட்டிருக்கான். எல்லாத்தோட இன்னொரு மேட்ரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டினாங்கல்ல பள்ளிவாசல், அது அவங்க தானே கட்டினாங்க. இந்த பள்ளிவாசல்லே செவுத்துல ஒட்டி வச்சிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் அரபியில தான் இருக்கு, போய் படிச்சு பாருங்க, எப்போ தடை செய்யப்பட்டதுங்கிறது அதிலே டீட்டெயில் இருக்கும். இப்போ சலஃபுன்னு சொல்றது தான், ஆனால் சலஃபுகளுடைய எந்த செயல்பாட்டையும் கவனிக்கிறது இல்லை. சலஃபுகள்னு பேரை வச்சுக்கிட்டா வேலைக்காகாது, சலஃபுகளை பின்பற்றணும், அதுதான் நமக்கு முக்கியம். இப்போ அந்த ஒப்பந்தத்தை சொல்லிட்டு அடுத்து அவங்க வாசகத்தை சொல்றாங்க பாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இது எல்லாம் இந்த ஒப்பந்தத்தில் இருப்பது எல்லாம் அதை நிறைவேற்றுவது யார் மேல கடமை, அல்லாஹ்வின் பொறுப்பாகும். நான் ஏன் சொன்னேன்,
ஒரு சரணடையுது ஒரு கூட்டம் அப்படின்னா அல்லாஹ் சொல்லி தான் அவங்க சரணடைஞ்சாங்க. அப்போ அல்லாஹ்வின் மீது பொறுப்பாகும், அவன் தூதர் மீதும் அவர்களின் கலீஃபாக்களின் மீதும் பொறுப்பாகும். அடுத்தது யார் மேலே பொறுப்புங்கிறாங்க? மூமினீன்கள் மீதும் உள்ள பொறுப்பாகுங்கிறாங்க. அந்த பொறுப்புனால தான் நம்ம இன்னைக்கு பேசுகிறோம். எல்லாரும் தவறிட்டீங்க, கலீஃபாக்கள் தவறிட்டீங்க, கலீஃபா அஹபார்களும் ரப்பானியுன்களும் ஹராமான விஷயத்தை தடுத்திருக்க வேண்டாமான்னு நல்லா சொல்கிறான். நீங்கள் தடுத்துட்டீங்க. மூமின்ங்கிற அந்த அடிப்படையில், நம்ம முஸ்லீம்ங்கிற அடிப்படையில் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது? இந்த விஷயத்தை நம்ம சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்குது. பொறுப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு கீழே சாட்சி வேற, சாட்சிகளும் கையெழுத்து போடுறாங்க. யார் யார் சாட்சி? உங்களால் மறுக்கவே முடியாத சாட்சி. யார்? ஹாலித் பின் வலீத், அந்த போரில் இது பண்ணவர். ரெண்டாவது யார்? அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள். இன்னொன்று யார்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர், அஸ்வத்துல் முபஷரா. கடைசி யார்? முஆவியா இப்னு அபூ சுஃபியான் அவர். இவங்களுக்காவது மரியாதை கொடுப்பீங்களா? மற்றவங்கெல்லாம் விட்டுருங்க, உங்கள் கணக்குக்கு அவங்களாம் சலஃபு வரமாட்டாங்க. இவர் ஒருத்தராவது சலஃபுக்கு வருவார்ல. அப்போ இவரும் தான் அதில் கையெழுத்து போட்டிருக்காரு. யூதர்கள் குடியேறுவது ஹராம், தடை செய்யப்பட்டது, இங்கே வரக்கூடாது. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் உட்பட கையெழுத்து போடுறாங்க. இதுக்கு கையெழுத்து போட்டால் இந்த ஒப்பந்தத்தை தான் நீ யார் மீறுறா? மன்னர் முகமது பின் சல்மான் வந்து மறுத்துடுறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய, நீங்கள் அஃபீஷியலாக மன்னர்னு சொல்லலைனாலும், ஆனால் அவர் தான் ரூலிங் பண்ணிட்டு இருக்கார். இந்த உமர்லியானுடைய ஒப்பந்தத்தின்படி மூமினின்கள் மீது கடமைன்னு சொல்லப்பட்டது இவர் என்ன பண்ணுறாரு? தூக்கி போட்டு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு கொடுக்குறாரு. தெரியுமில்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்டு இங்கிலீஷில் எல்லா தமிழ் இதில் கூட வந்துச்சு. யூதர்கள் தங்கள் பகுதியில் போய் வாழும் உரிமை யார் மீது உள்ளது? யாருக்கு உள்ளது? ஜெருசலத்தில் யூதர்கள் குடியேறும் உரிமை யூதர்களுக்கு உள்ளது. இப்படிக்கு எம்பிஎஸ், யூதர்களுக்கு இல்லை. இப்படிக்கு உமர். இப்போ எந்த சலஃபு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்போ சலஃபுன்னு சொல்லிட்டு எங்கே தடை செய்யப்பட்டதுன்னு கேட்குறீங்க. எம்பிஎஸ் தான் சொல்கிறார் தடை செய்யப்படலைன்ட்டு. ஆனால் உமர் லியோன் என்ன சொல்கிறாங்க? உமர் லியோன் சொல்கிறாங்க, காலித் பின் வலீத் சொல்கிறாங்க, அம்ரு பின் ஆஸ் லியோன் சொல்கிறாங்க, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், முஆவியா லியோன், 4 பேர் சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இது தடை செய்யப்பட்டு இந்த ஒப்பந்தம் சீல் செய்யப்பட்டுருச்சு. இது வரைக்குமான இந்த பேக்ட் ஆஃப் உமருடைய ஸ்டேட்டஸ் இது வரைக்கும் அவர்களால் தலை தூக்கவே முடியாது. இந்த இடத்துல நீங்கள் குடியிருக்கவே கூடாது, நிலம் வாங்கவே கூடாது அப்படிங்கிறது தான் ஸ்டேட்டஸு. 1917 வரைக்கும் யூதர்கள் யாராவது அங்கே குடியேறி இருக்காங்களா? நிலம் வாங்கியிருக்காங்களா? விவசாயம் வாங்கி செஞ்சுருக்காங்களா? ஒன்றுமே செஞ்சது கிடையாது. இதுதான் அந்த ஹராமாக்குனது, அல்லாஹ் அந்த தடை செஞ்சப்பட்ட அந்த பகுதி. அப்போ அதுக்கப்புறம் இந்த தடை எப்படி நீங்கிச்சு? இந்த தடை எப்படி நீங்கிச்சு? இதற்கு பின்னாடி எப்படி இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நிலையை அடைஞ்சாங்க? இந்த எப்படி இது வரைக்குமான அந்த நிலையை அவங்க அடைஞ்சாங்க அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு கிளாஸில் இன்ஷா அல்லாஹ் நம்ம அது பார்ப்போம். இல்லை அதுதான் இன்ஷா அல்லாஹ். இல்லை அதாவது உமர்லியானு இவ்வளோ சொல்லியும் அந்த பாலஸ்தீனத்தில் எப்படி அவங்க குடியேறினாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? தடை அதாவது இவங்க என்ன கேள்வி கேட்குறாருன்னா, உமர்லியானு தடை செஞ்சுருந்தாங்க. அப்போ ஹராமாக்கிறது ஒரு பகுதி. இப்போ அந்த பகுதியில் எப்படி யூதர்களுக்கு நிலத்தை விற்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதோடைய பின்னணி என்னங்கிறது இன்ஷால்லா அது நெக்ஸ்ட் கிளாஸ் போகும்போது கொஞ்சம் புரியும். அது பின்னாடி அதுக்கு அடுத்த இதுலேருந்து கேட்டிங்கன்னா அது அப்போ தான் புரியும் இது எப்படி நடந்தது. இன்னும் சொல்ல போனால் காலம் கடக்க அது மாறும். இன்னும் சமுதாயத்தில் எல்லாரும் ஒருமித்த கருத்துலேயும் இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க, சமுதாயத்தில் ஒருமித்த கருத்தில் எல்லாருமே இருக்க மாட்டான். இன்னைக்கு வட்டி ஹராமுங்கிறது திட்டவட்டமான விஷயம். ஆனால் முஸ்லீம் எல்லாரும் வட்டி ஹராமுன்னு ஒத்துக்கிறாங்க. பாட அப்படிமா நீ பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான். லோன் போடாமல் நான் எப்படி வீடு கட்ட, புரியுதா இல்லையா? இப்படி சில பேர் இருப்பான். அதே தான் சொன்னேன் நான் பயனில். அதே தான் சொல்கிறோம். அதாவது அல்லாஹ் சாட்டி விட்டது, அல்லாஹ் ஏவி விட்ட அடிப்படையில் அவர்களுக்கு தடை செய்யப்பட்டது. தடை செய்யப்பட்டதுன்னா தௌராத்திலே தடை செய்ய, அது எப்படி குரானில் அப்படி இருக்குமா? தடை செய்யப்பட்ட பகுதி யூதர்களுக்கு அப்படின்னா அப்போ அவங்க எங்கே போய் கிலாஃபத்தை நிலைநாட்டுவாங்க? அல்லாஹ் அவங்களுக்கு டிஃபால்ட்டாக தடை செஞ்சுருந்தானா எப்படி? செயல்கள் காரணமாக கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் இது. அப்போ கண்டிஷன் என்ன? திரும்பி போகிறதுக்கு அல்லாஹ் வச்சது. பனி இஸ்ராயல்களுக்கு இதில் இன்னொரு முக்கியமான ஹிக்மத்து இருக்குது. யூதர்களுக்கு ஜெருசலம் மட்டும் தடை செய்யப்படல, ஹிஜாஸும் தடை செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசின கடைசி பேச்சுக்கள்ல இதுவும் ஒன்று. என்ன அப்படின்னா, யூதர்களை இங்கிருந்து வெளியேற்றுங்க. ரசூலுல்லாஹ் வெளியேற்றலை. யூதர்களை என்ன பண்ணாங்கன்னா மதீனாவிலிருந்து வெளியேற்றிட்டாங்க. மதீனாவில் 3 குளங்கள் இருந்தது.
பனு நலீர், பனு ஹைனுகா, அப்புறம் பனு குரைலா, இந்த 3 குலங்கள் இருந்தது. பத்ரு போருக்கு அப்புறம் ஒரு குலம் வெளியேற்றப்பட்டது, உஹது போருக்கு அப்புறம் ஒரு குலம் வெளியேற்றப்பட்டது, அகல் போருக்கு அப்புறம் ஒரு குலம் வெளியேற்றப்பட்டது. இந்த 3 குலங்களும் வெளியேற்றப்பட்டவர்கள் எங்கே போனாங்கன்னா கைபரில் வந்து அவங்க இருந்தாங்க. கைபருங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு இடம். அது கிட்டத்தட்ட ஒரு 150-200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வருது மதீனாவிலேருந்து. அதுவும் ஹிஜாஸுக்குள்ளே தான் இருக்குது. அங்கே வந்து பர்மிஷன் அவங்களுக்கு தரப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு டெம்பரரி அக்ரிமெண்ட் அவங்களுக்கு போடுறாங்க. என்ன அப்படின்னா, அங்கே விளைநிலம் இருக்கும், அந்த விளைநிலத்துக்கு நீங்கள் விவசாயம் பண்ணிக்கிங்க, விவசாயம் நீங்கள் பண்ணிங்க, ஆனால் விவசாயத்தில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துடணும், உங்களுக்கு நாங்கள் கூலி மட்டும்தான் கொடுப்போன்றாங்க. அதாவது அவர்கள் பகுதியை ஜெயிச்சு அவர்களை அங்கேருந்து அப்புறப்படுத்தாமல் அவர்களை அங்கே விட்டு வச்சாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ஹிக்மத்து இருக்குது. ஏன் முஸ்லீம்கள் போய் விவசாயம் பார்க்க வேண்டியதானே? இன்னும் முஸ்லீம்களுக்கு ஃபுல் டைம் வேலையாக இப்போ ஜிஹாது, புரியுதா? மதீனாலேயே அவங்களால விவசாயம் பார்க்க முடியல, ரசூல்லா தபுக் கூட்டு போனாங்க. அப்போ கைபரில் ஒரு டீம் போய் விவசாயம் நான் பார்க்க அப்படின்னா அப்போ ஆண்கள்லாம் அங்கே போனால் வேலைக்கு ஆகுமா? அதே சமயம் அந்த விளைநிலங்களுடைய பலன் முஸ்லீம்களுக்கு கிடைக்காம போயிரும்ல, சும்மா போட்டிருந்தா விளைநிலம் வேஸ்ட்டாக போயிரும்ல. ரசூல்லா எந்த செயல் செஞ்சாலும் அதில் ஹிக்மத் இருக்கும். அப்போ ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, யூதர்கள் இருந்துட்டு போட்டோம், நம்ம சார்பாக அவங்க விவசாயம் பண்ணிட்டோம், நமக்கு வேற வேலை இருக்குது அப்படின்னு விடுறாங்க. அந்த ஒரு 3 வருஷம் 4 வருஷம் விடுறாங்க. ஆனால் மரணிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, நான் விட்டதை வச்சு நீங்கள் அப்படியே அவங்கள விட்டுறாதீங்க, அவங்க வேற வேலையை பார்த்துருவானுங்க, உள்ளுக்குள்ளே அவங்கள விட்டிங்கன்னா வேற வேலை பார்த்துருவாங்கிறதுனால ரசூல் என்ன பண்ணுறாங்க, மரணிக்கும் போது சொல்கிறாங்க. ஏன் மரணிக்கும் போது முஸ்லீம்களுடைய வால்யூம் ஜாஸ்தி, 1,24,000 ஆயிட்டாங்க. தபுக் போரில் மொத்த வால்யூமே எவ்வளோ, 30,000. தபுக் போரின் போது வெறும் 30,000 தான் இருந்தாங்க. இன்னும் 1,00,000 எக்ஸ்ட்ரா ஆனதுனால என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து விவசாயத்துக்கு ஒரு டீம் இறக்க முடியும். அப்போ அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, நீக்கிறீங்கிறாங்க. இதை உமர்லியானு அவர்கள் செய்கிறாங்க. அபூபக்கர்லியானு காலத்தில் செய்யலை, விட்டாங்க. உமர்லியானு காலத்திலையும் விட்டாங்க. ஆனால் பின்னாடி சில சம்பவம் நடக்காது, கர்பலாவில் வரும்போது இன்ஷால்லா அதையும் சேர்த்து அதை பார்த்துருவோம். அப்போ வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, பின்னாடி உமர்லியானோ வந்து அவங்க வெளியே துரத்துறாங்க. ஜெருசலமை வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி உமர்லியானோ அக்ரிமெண்ட் போட்டாங்கல்ல, அதே நேரத்தில் தான் உமர்லியானோ இங்கே வந்து மதீனாவிலையும் அதை போடுறாங்க. இனி வந்து யூதர்கள் வெளியேற்றுவாங்கிறாங்க. அப்போ அவன் ஒரு லா பாயிண்ட்லாம் பேசுவான், யாரு, யூதனு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது செய்யாததை நீ செய்கிறம்மா, புகாரியிலே இருக்கு இந்த ஹதீஸ். யூதன் வந்து அவன் பாருங்களேன் என்ன அந்த சைத்தானியத்து, அயோக்கிய பையன். ரசூல்லாவை வந்து இவன் மதிக்க மாட்டானா, ஆனால் உமர்லியானும் மதிக்கணுமா. அவன் கேட்பான் வந்து, என்ன வெளியேற்றுறீங்க, எனக்கு ஒப்பந்தம் போட்டு எங்ககிட்ட இந்த டீலிங் போட்டது யார் தெரியுமா, ரசூல்லா போட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் செய்ததை நீ மாத்துறீரா அப்படிமா. அப்போ உமர்லியான் சொல்லுவாங்க, உன் வேலையெல்லாம் இங்கே வேணாம்பாவா, அது என்ன கண்டிஷனு, அது எப்போ தடை, ரசூல்லா ஃபாலோ பண்ணுறது நீ எங்களுக்கு சொல்லி கொடுக்காத, அது என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்போ மரணிக்கும் தருவாயில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இவர்களை வந்து வேற மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் இவர்கள் ஆபத்தானவர்கள். இவங்க எல்லா காலத்திலுமே பாருங்க, எப்பயுமே இவர்கள் விரும்பக்கூடிய அரசாங்கம் தான் இருக்கும். இவங்க ஃப்ரண்ட்ல வரமாட்டாங்க. இவங்களுடைய வரலாறு நீங்கள் எடுத்து பாருங்க. இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ராஜாவுக்கு அசிஸ்டண்ட்டாக உட்காந்துக்குவானுங்க, உட்காந்துக்கிட்டு கவுக்கிறது, கூட்டி கொடுக்கறது, இதை பண்ணுறது அதை பண்ணுறது, இந்த வேலையை தான் இவனுங்களுக்கு வரலாறு வேலையை. சூழ்ச்சிகள் தான் இவங்களுக்கு வேலையை, சூழ்ச்சி செய்கிறது இதுதான் இவங்களுடைய வேலையை இவங்க பண்ணுவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு அந்த தடை செய்யப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 2 பகுதியும் தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து இப்போ இந்த எம்பிஎஸ் வந்து பாருங்கள், இவங்களெலாம் உள்ளே விட்டார். யார் அந்த ஜாரட் குர்ஷ்னர் இவன் யாரு, ட்ரம்ப்புடைய மருமகன், யூதனம் தெரியுமில்ல, ட்ரம்ப்புடைய மருமகன் இருக்கான்ல, மருமகன், ஆமாம், அவன் வந்து ஜேரட் குஷ்னர், அவன் ரொம்ப பாப்புலர். இன்னைக்கு வேர்ல்டு பாலிடிக்ஸே அவன் தான் ரன் பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து தலைமை ஆலோசகரும் கூட. வெறும் மருமகன்னா வீட்டில் இருக்கணும் கிடையாது, ஒயிட் ஹவுஸோடைய தலைமை ஆலோசகர் அவன். அவன் சொல்கிறது தான் ட்ரம்ப் வந்து செய்வான். இன்னும் சொல்லப்போனால் யூதர்கள் அவனை வச்சதே அதுக்கு தான். அவனை வச்சு அவன் பொண்ணை கல்யாணம் பண்ண வச்சு இவன் கூடவே ஃபேமிலிக்குள்ளேயும் இருக்கணும். அதாவது அவன் சிசிடிவி கேமரா மாதிரி அவன் யூதர்களோட அவன் தான் எல்லாத்துலேயுமே அவன் முன்னாடி நிற்பான். இந்த டீல் ஆஃப் செஞ்சுரி முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே அவன் தான் முன்னாடி நிற்பான். இப்போ அவனை வந்து கூப்பிட்டு வந்து உள்ளே வச்சு அவன் கூட எல்லாம் கொஞ்சல் கொலாவெல்லாம் பண்ணி இவங்க எம்பிஎஸ் அதெல்லாம் பண்ணி எல்லா கன்றாவையும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி அந்த இதெல்லாம் அவுத்து விட்டாங்க. இப்போ
இசை நிகழ்ச்சிகள் அது இதுன்ட்டு. இப்போ எல்லாத்துலேயுமே தானே யூதர்களும் சேர்ந்து தானே வருவாங்க. இன்றைக்கி யூதர்கள் என்ன கிறிஸ்தவர்கள் எல்லாம் சேர்ந்து கூத்தடிக்க வேண்டியதான், எல்லாம் ஒரே சமுதாயம்தான். இப்போ அந்த மாதிரி அது போயிட்டுருக்கு. அது ஆமாம், இனி வந்து எல்லாமே வேறு மாதிரி நடக்கும். அது சொல்கிறேன், இந்த 2020 இன்றைக்கி வந்து எல்லாருமே உணர்ந்துட்டாங்க. இது ஒரு உலகத்துக்கு ஒரு ஜர்க் கொடுத்துருக்கு. உலகம் அழகாக அப்படி ஸ்மூத்தாக சுற்றிட்டு இருந்துச்சா, 2020 ஒரு அடி எல்லாம் கொடுத்தான். இனி வந்து உலகம் வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு பழைய உலகத்தை எல்லாரும் மறந்துடுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இனி பழைய உலகத்தை மறந்துடுங்க. இனி எல்லாமே புதுசாக இருக்கும், எல்லாமே புதுசாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் எல்லாமே பார்ப்போம்.